Hello aspirants, welcome to Guidelist Goat Bank Exam Tamil. So இன்னைக்கு நம்ம 6th September 2024 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸ் பற்றின அப்டேட்டுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா @guidely தமிழ், ஓகேவா? ஸோ இந்த டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நமக்கு கிளாஸஸ் பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 10K இந்த மாதிரிலாம் வரோம் அப்படின்னா ஏதாவது ஆஃபர் ஏதாவது போடுறது, இல்லை சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஏன் அந்த 10K அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது வரும்போது புரியும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லைன் பை லைன் பண்ண தான் போகிறாங்க நம்ம கைட்லி. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில், ஓகேவா? எஸ் கைஸ், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸ்டார் ஹெல்த் இன்ட்ரடியூசஸ் இன்சூரன்ஸ் பாலிசி இன் பிரெய்லி. ஸோ பிரெய்லின்னா என்னதுன்னா, இந்த கண்ணு தெரியாதவங்க வந்து அதாவது மீன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆர் அது மாதிரி பீப்புள் இருக்காங்களா, ஐசைட் கம்மியாக இருக்காங்க, ஐசைட் இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டச் சென்சிட்டிவிட்டியில் அவங்க படிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த பிரெய்லி, ஓகேவா? இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஸ்பெஷல் கேர் கோல்ட், ஓகேவா? ஸோ ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இன் பிரெய்லி நேம்டு ஸ்பெஷல் கேர் கோல்டு. ஸோ இது மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து எப்படி கேட்பாங்க, கிளர்க் லெவல் எக்ஸாமில் இந்த மாதிரி பிரெய்லியில் ஸ்பெஷல் கேர் கோல்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்களா, அவங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனின்னு கேட்பாங்க. ஸோ சிம்பிள் நியூஸ் தான், ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஃப்டிஐனா என்னது, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அமௌண்ட், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 47% அதிகமாக இருக்குது தான் கம்பேர்ட் டு போன வருஷம் நினைக்கிறேன். எஸ், இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஐ சப்போஸ். அதாவது எப்படின்னா ஏப்ரல் டு ஜூன் Q1 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல் எவ்வளோ நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, $16.17 பில்லியன், ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பார்த்து இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட யூனிக்கான ஒரு விஷயமே இதுதான். டைரெக்டாக வந்து வி டேக் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், வேர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நியூஸ் பேப்பர்லேயே கொடுக்கப்பட்டிருக்குது, ஓகேவா? ஸோ நமக்கு சிங்கப்பூர்லேருந்து தான் அதிகமாக எஃப்டிஐ வருது, செகண்ட் மொரீஷியஸ், அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன், US, ஜப்பான் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த டாப் 10 countries ஃப்ரம் வேர் த சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ கம்ஸ் டு இந்தியா. ஸோ எப்படி எஃப்டிஐ இது எப்படி பூஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, பூஸ்டட் பை சர்வீசஸ், டெலிகாம் அண்ட் ஃபார்மா செக்டர். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் டேட்டா, எஃப்டிஐ இன் இந்தியா ஜம்ப்ட் 47.8% டு, இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், $16.17 பில்லியன் இன் Q1 ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 25, ஓகேவா? ஸோ இதுவே போன வருஷம், அதாவது போன FY24ஓட Q1ல் இட் வாஸ் 10.94 தான், ஓகேவா? 10.94 பில்லியன் தான் எஃப்டிஐ வந்தது. பட் இந்த வருஷம் Q1ல் 16.17 பில்லியன் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா செட் அவுட் பிளான் டு அட்ரஸ் ஃப்ரண்ட் ரன்னிங். இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்னது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஃப்ரண்ட் ரன்னிங், ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங்னானது முன்னாடி ஓடுறது, ஓகேவா? இன்னொன்று சொன்னோம்னா முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுறது, ஓகேவா? ஸோ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில், இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் சம் ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து சில டேட்டாஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி தெரியும். அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் அந்த டேட்டா கிடைச்சதுனால அவங்க ஃபஸ்ட்டு போய் அந்த ட்ரேடிங்கு அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது மார்க்கெட் ரூல்ஸு அண்ட் மார்க்கெட் எத்திக்ஸ்க்கு கரெக்டாக இருக்காது, ஓகேவா? அதனால் உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி முன்னாடியே போய் அந்த ட்ரேடிங் பண்ணி, அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க ட்ரேடிங் பண்ணி அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் அந்த மார்க்கெட்டோட அந்த அட்மாஸ்பியரை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் ரன்னிங், ஓகேவா? ஸோ இந்த இன்சைடர் ட்ரேடிங் அது செப்பரேட், அண்ட் இது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், இன்சைடர் ட்ரேடிங் இதுவும். பட் இது வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் இதை தடுக்கிறதுக்காக அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் AMFI has established minimum standards to prevent front running and market abuse by asset management companies. In August 2024, SEBI issued a circular directing AMCs to implement an institutional mechanism to deter front running and market abuse, ஓகேவா?
ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இது வந்து ஃபேஸ் வைஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த த்ரீ டயர் லெவல் அலர்ட்ஸ் வைக்க போகிறாங்களாம். ஆன் சஸ்பீஷியஸ் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வீக்லி எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரிவியூவிங் தீஸ் அலர்ட்ஸ். அதாவது எந்தெந்த ட்ரேடிங் விச் ஆர் சிமிலர் டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்து அதை தடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸ் வைஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஓகேவா? எஸ், மற்ற ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி இது கொஷின் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் ரன்னிங் தடுக்கிறதுக்காக யார் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது சம்மந்தமாக இல்லை அதே மாதிரி மற்ற இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ செபி அப்டேட்ஸ் ரூல்ஸ் டு ரெகுலேட் அன்ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அமிட் க்ரோவிங் கன்சர்ன்ஸ். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து ஃபின்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதமாக சில இதெல்லாம் ஆலோசனைகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க போல். அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால செபி வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, செபி ஹேஸ் அமெண்டட் நார்ம்ஸ் இன் அ பிட் டு ரெகுலேட் அன்ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அமிட் க்ரோவிங் கன்சர்ன்ஸ் அபவுட் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் சச் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இவங்களால நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை தடுக்க போகிறாங்க. எப்படின்னா, செபி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், செபினால் ரெகுலேட் பண்ணக்கூடிய என்டிட்டிஸ் இல்லை அவங்களோட ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும், தே ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் எனி அசோசியேஷன் இன்வால்விங். ஸோ இந்த மணி டிரான்சாக்ஷன், ரெஃபரல்ஸ் ஆஃப் கிளையன்ஸு, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க வந்து ப்ரொஹிபிட் பண்ணப்படணும். அதாவது தே ஆர் ப்ரொஹிபிட்டட்னா செபி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகாத மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் தேர் ரெகுலேட்டட் ஏஜென்ட்ஸ் ஆர் என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ யார்கிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இந்த அன்ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஜஸ்ட் அ வெர்பல் கைண்ட் ஆஃப் நியூஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப இதில் வந்து டேட்டா ரிலேட்டடான விஷயங்கள் கிடையாது, ஜஸ்ட் வெர்பல் கைண்ட் ஆஃப் நியூஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ என்சிஎல்டி அப்ரூவ்ஸ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டீலிஸ்டிங் ஸ்கீம். ஓகேவா? ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டியை வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. டீலிஸ்ட் மீன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து அதை வெளியே எடுக்க போகிறாங்க. வெளியே எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, யார் பண்ணாங்களோ, யார் இந்த ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுத்துறது தானே இதோட டீலிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்கீம், இந்த ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அப்ளிகேஷன், இவங்களோட இதை வந்து டீலிஸ்ட் பண்ணுறதுல அண்டர் த அப்ரூவ்ட் ஸ்கீம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 100 ஷேர், எவ்ரி 100 ஷேருக்கு 67 ஷேர்ஸ் தான் வாங்குவாங்க. வாங்கும் போது 100 ஷேர்ஸு, பட் அவங்களுக்கு, அதாவது போடும் போது 100 ஷேர்ஸு, பட் வாங்கும் போது அவங்களுக்கு 67 ஷேர்ஸ் தான் அதோ தர மாதிரி கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஸோ த டீலிஸ்டிங் ப்ரொபோசல் வாஸ் அப்ரூவ்டு பை 93.82% ஆஃப் த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ 93% ஆஃப் த பீப்புள், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதை டீலிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவல் தந்ததுனால இதை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் நியூஸ். ஸோ என்சிஎல்டி தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு 100 ஷேருக்கும் 67 ஷேர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ விசா பார்ட்னர்ஸ் வித் பைன் லேப்ஸ். ஸோ விசாவும் பைன் லேப்ஸும் சேர்ந்துருக்காங்க. எதுக்காகனா, டு எக்ஸ்பேண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் நேஷன் வைட். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக சேர்ந்துருக்காங்க. ஸோ யார், விசாவும் பைன் லேப்ஸும் சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். அண்ட் இதே மாதிரி பைன் லேப்ஸ் வந்து அவங்களோட சப்சிடரி சேட்டு அப்படின்ற அவங்களோட சப்சிடரி சேட்டு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ சேட்டு அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன நியூஸ் தான் இது. விசாவும் பைன் லேப்ஸ் சேர்ந்துருக்காங்க டு எக்ஸ்பேண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்டன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் லான்ச்சஸ் அக்ரி ஷியோர் ஃபண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி டெக் ஸ்டார்ட் அப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக
அக்ரிஷியோர் அப்படின்ற ஃபண்டு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 750 crore அக்ரிஷியோர் ஃபண்டு. ஸோ அதே தான் இந்த நியூஸில் பார்த்துருக்கோம். இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் 750 crore அப்ராக்சிமேட்டாக 90 million ஃபண்ட் நேம்டு. இது மட்டும் படிங்க, இந்த 750 crore மட்டும் படிங்க, இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா, இதெல்லாம் டேர்ம் வைஸாக தேவையில்ல. பட் சில இதுக்கு வந்து மில்லியனில் போட்டிருப்பாங்க. இங்கே 2 கொடுத்துருக்கனால நாம் வந்து இந்த 750 crore இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபண்டு நேம்டு அக்ரிஷியோர் டு சப்போர்ட் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ். The fund aims to provide financial assistance in the form of both equity and debt capital to startups and agripreneurs in the agriculture sector. So agriculture sectorல கூடிய startups and agripreneurs, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த 750 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டு பேர் என்னது? அக்ரிஷியோர் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே, ஸோ சிம்பிள் நியூஸ். அது இல்லாமல் கேபினெட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா ஏதோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 14,000 crore நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அப்புறம் பிஎம் குசும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இது பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதுக்கான ஒரு இதான். அண்ட் இதில் வந்து பாருங்களேன், கிருஷி நிவேஷ் அப்படின்ற ஒரு போர்ட்டலுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாங்சைட் அக்ரிஷியோர் இந்த கவர்மெண்ட் லான்ச்ட் இன்டெகிரேட்டட் அக்ரி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டல் கால்டு கிருஷி நிவேஷ். சரி, இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா easy access to information on various central and state government schemes. ஸோ இந்த ஃபார்மர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரினர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும், அவங்க இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷி நிவேஷ். இதுக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயில்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிருஷி நிவேஷும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்ரிஷியோர், ஸோ இந்த ஃபண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ 1 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ மற்றது ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, எஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் செட்ஸ் அப் 23rd லா கமிஷன். ஓகேவா, ஸோ 23வது லா கமிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 2027 வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு ரன் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22nd லா கமிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சப்போஸ் 2022 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்க்கலாம். த யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த 23rd லா கமிஷன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years, September 1 August 31, 2027 வரைக்கும். ஓகேவா, ஸோ இந்த செப்டம்பர், அதாவது இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டு August 31, 2027 வரைக்கும். ஸோ இந்த கமிஷனோட இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஐடென்டிஃபைங் அப்சோலேட் லாஸ். ஸோ அப்சோலேட் லாஸ்னால் என்னென்னா ரொம்ப பழசு, பயன்படுத்தாத, தேவையில்லாத மீன்ஸ் வச்சுக்கலாமே, தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப பழமை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத லாஸை வந்து ரிப்பீல்னா அது வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஆடிட்டிங் லாஸ் தட் இம்பேக்ட் த புவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த லாஸ் ரெஃபர்ட் பை த லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் இந்த 23rd லா கமிஷன் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஃபுல் டைம் சேர்பர்சன் இருப்பாங்களாம், 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து அண்ட் அப் டு 5 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, எக்ஸ் ஆஃபீஸர் மெம்பர்ஸ். அண்ட் இந்த சேர்பர்சன் மெம்பர்ஸ்லாம் இனிமேல் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். ஓகேவா, இதுவே 22nd லா கமிஷன் வந்து எப்போனா இட்ஸ் ரிமார்க்கபிளி 2022 ஐ சப்போஸ். எஸ், ஸோ 22nd லா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும், அதாவது 2020 பண்ணது, நோட்டிஃபைடு இன் February 2020. அண்டு இதோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரைக்குமே டிலே ஆகிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏதோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க போல். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அஸ்வதி தான் இதோட சேராக இருந்திருக்காரு, ஃபார்மர் சேராக இருந்திருக்காரு, சேராக இருந்திருக்காரு பை ஃபார்மர் கர்நாடகா ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 22nd லா கமிஷனோட சேர். ஓகேவா, அண்ட் 22nd லா கமிஷனோட சேர். 23rd வந்து இனிமேல் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேண்டேட். ஸோ இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேண்டேட் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, ஸோ இட் வில் ஆல்சோ ரிவ்யூ த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் டு மேக் இட் மோர் ரெஸ்பான்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் பை எலிமினேட்டிங் டிலேஸ், சிம்பிளிஃபைங் ஹை கோர்ட் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க. 23rd லா கமிஷன். லேட்டர் இந்த லா கமிஷனில் சேர்பர்சன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அதையுமே நம்ம நியூஸில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ 23rd லா கமிஷன் 3 வருஷத்துக்கு எப்போலேருந்து 2024 2027 வரைக்கும். ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸோ விஷனு யுத் அபியாஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்
காம்ப்ரிஹென்சிவ் பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் மாக் ட்ரில். ஆக்சுவலாக இந்த விஷனு யுத் அபியாஸ் அப்படின்றது நார்மலாக நம்ம தமிழ் வார்த்தைகளுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் இதுவும். இது என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன், விஷ் அணு. இது வந்து என்னென்னா லைக் டிரான்ஸ்லேட்டிங் டு விஷ அணு. ஸோ விஷ அணு மீன்ஸ் சம் ஏதோ ஒரு அணு, லைக் எப்படி சொல்கிறது, இந்த வைரஸ். ஓகேவா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது விஷ அணு மீன்ஸ் சம்திங், ஏதோ ஒரு விஷம் அணு. புரியுதா உங்களுக்கு? அணு அப்படின்னா என்னன்னா லைக் an atom, இந்த மாதிரி ஒரு துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸ்மே இட் கைண்ட் ஆஃப் திங் தானே. ஸோ விஷ அணு. ஸோ விஷ அணு இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேட்டட் டு விஷ அணு. யுத். யுத் மீன்ஸ் யுத்தம். யுத்தம்னா என்னது? வார். அபியாஸ். ஸோ அபியாஸ்னா இந்த இடத்துல என் கேமரா மறைக்கும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல போகிறேன். அபியாஸ்னா தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அப்பியாசித்தல். அப்பியாசித்தல். ஸோ அப்பியாசித்தல் மீன்ஸ் ஐ அப்ளை அண்ட் ஐ டூ. ஓகேவா, ஸோ இது வந்து இட் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் டு எக்ஸசைஸ். ஸோ இதுதான் இந்த விஷனு யுத் அபியாஸோட இது. ஓகேவா, ஸோ அதனால் வைரஸை வைரஸ்க்கு எதிரான ஒரு வார் எக்ஸசைஸ். ஓகேவா, ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் மாக் ட்ரில். ஓகேவா, ஸோ இது நடத்த போகிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அண்டர் த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அண்ட் நேஷனல் மாக் ட்ரில் நேம்ட் விஷனு யுத் அபியாஸ். ஸோ வைரஸ் வார் எக்ஸசைஸ் வாஸ் கண்டக்டட் ஃப்ரம் August 27 and 30 till 31. ஓகேவா, இங்கே எங்கன்னா ராஜஸ்தானில் நடந்திருக்கு. எதுக்காகனா பேண்டமிக் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ திடீர்னு ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றனால ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பை எவாலுவேட்டிங் ரெடினஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த நேஷ்னல் ஜாயிண்ட் அவுட் பிரேக் ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ இவங்க இதாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெடினஸை வந்து இது பண்ணியிருக்காங்க, எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். ஓகேவா, விஷனு யுத் அபியாஸ். நெக்ஸ்ட். ஸோ இதில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இது ஜஸ்ட் படிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ட்ரில்ல இன்வால்வ் ஆன யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. இது தேவை கிடையாது, எக்ஸாம் ஓரியன்டாக தேவை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். அண்ட் மற்றதெல்லாம் ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகேவா, எஸ். அண்டு முக்கியமாக வந்து மங்கி பாக்ஸ் அவுட் பிரேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் எமர்ஜென்சி இதில் இருக்குது. ஸோ மங்கி பாக்ஸ் பற்றின நியூஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் எம்எஸ்எம்இஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, நான் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து இது கிடையாது அப்படின்ட்டாங்க. பட் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, அதாவது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்டுக்கான லோன் வாங்குவாங்க ஒரு கம்பெனி. சிம்பிளாக சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சிட்டோம். எம்எஸ்எம்இஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஷிப்மெண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லோன் வாங்குவாங்க. அந்த லோனுக்கான, ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனோட முடிஞ்சது. இது ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும் தான். ஸோ நான் எம்எஸ்எம்இஸ்க்கு கிடையாது. பட் இது ஒரு காலத்தில் வந்து நான் எம்எஸ்எம்இஸ்க்கு இருந்தது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் வந்து 2022 சம்திங், 2022 23 அது வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். The government has extended the interest equalization scheme on pre and post shipment rupee export credit by 1 more month, now valid until September 30, 2024. This extension aims to support the country's outbound shipments. So shipments kaga MSMEs ku mattum. The scheme, which offers interest benefits to exporters, was initially set to expire on August 31, 2024. So அதாவது மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா முடியாதா இருந்தது. பட் இப்போ இது ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும் செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. The latest extension only applies to MSME manufacturing exporters. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க எம்எஸ்எம்இஸ்கா நான் எம்எஸ்எம்இஸ்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னது ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்கா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் December 2003 ஒரு அலோகேஷன் பண்ணியிருந்தாங்க 2500 ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்கீம் அப் டு June 30, 2024. அதாவது 9538 crore தான் இப்போ அலோகேஷன் பண்ண அமௌண்ட். இந்த பாயிண்ட் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி இது நீங்கள் தனியாக படிக்கும்போது புரியாது. 9538 crore வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த அமௌண்ட் 2500.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அடிஷ்னல் ஓவர்லே இஸ் அபவ் த கரண்ட் அலோகேஷன் ஆஃப் 9,000. ஸோ இப்போ அடிஷ்னல் அவுட்லே என்னது 2,500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9,538 crore இன்னும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க 2,500 crore. ஸோ இதோட பேக்ரவுண்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாகவே தொடர்ந்து இது நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வைஸாக நிறையா நியூஸ் படிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நியூஸ்லாம் நிறைய ஃபாலோ அப் ஆகிட்டே வரும். ஓகேன்னா இது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நியூஸ் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் ஆன் April 1, 2015. நியூஸை பயங்கரமாக கேட்டு எப்போ லான்ச் பண்ணதுன்னு கேட்டுருவாங்க. அதனால் இது மறக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க. 2020 இது வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் மல்டிபிள் டைம்ஸ். த ஸ்கீம் இஸ் ஃபண்ட் லிமிடெட் வித் கேப் ஆஃப் 10 crore per annum per import export code. ஓகேவா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ கவர்மெண்ட் பாய்ஸ் டு அப்ரூவ் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபேம் ஸ்கீம். இது நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருக்கோம். ஃபேம் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபேம் ஸ்கீம், அதாவது தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்றது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு, அதாவது 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் அந்த மாதிரி, இது கார்ஸ் அண்ட் பைக்ஸ்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேம் 1 and 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் EMPS ஸ்கீம் வந்துச்சு 2024. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேம் 3 கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, இதுதான் நியூஸ், சிம்பிள் நியூஸ். ஆல்ரெடி ஃபேம் 3 பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஃபேம் 3 கண்டினியூ பண்ணலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தது. மேபி லைக் இந்த மாதத்துலேயே வந்து அதுக்கான அப்ரூவல்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேம் 2 லான்ச்டு இன் 2019 வித் அன் இனிஷியல் பட்ஜெட் ஆஃப் 10,000 crore. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாஸ் எக்ஸ்டெண்டட் டு March 2024 வித் அன் அடிஷ்னல் 1,500 crore. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ICAA அண்ட் NFRA ஆன் ISA 600 அடாப்ஷன். அதாவது இந்த ISA 600 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டிங் நார்ம்ஸ்க்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த ஆடிட்டிங் நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ICAAயும் NFRAவும் நடுவில் இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கனால இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே கன்ஃபியூஷன்ஸு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த 2 கன்ஃபியூஷன்ஸையும் தீர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் இதோட நியூஸு. ஸோ டிஸ்கிரிபன்சிஸ் பிட்வீன் ICRA, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ ரிகார்டிங் த அடாப்ஷன் ஆஃப் த ரிவைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆன் ஆடிட்டிங் 600. இந்த ISA இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆடிட்டிங் 600 அடாப்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிஸ்கிரிபன்சிஸ் இருந்திருக்குது. ஸோ இது எதனாலனா டிஃப்ரென்சஸ் ஆர் ஆர்டிபியூட்டட் டு கம்யூனிகேஷன் கேப்னால வந்திருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பேத்துக்கு நடுவில் ஒரு டயலாக் மீன்ஸ் ஒரு பேச்சுவார்த்தை வச்சு தீர்த்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ ICAA ஸ்டாண்ட்ஸ். ஸோ ICAA இஸ் நாட் அப்போஸ்ட் டு த ரிவைஸ்ட் ISA 600 but is currently determining the appropriate implementation path. They plan to address this issue in their next council meeting. ஸோ ICAA, அதாவது ICAA NFRA இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இல்லை இது இப்படி தான் இருக்கணும், இல்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு போல். இது பேச்சுவார்த்தை வச்சு முடிச்சிட்டாங்க. நமக்கு இது எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால இவங்க 2 பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ ICAAயும் NFRAவும் எந்த விஷயத்தினால கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ ICAA 600. ஓகேவா, இப்படி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ பர்பஸ் ஆஃப் த ரிவைஸ் ISA, ஸோ அட்ரஸ் ஆடிட் லேப்சஸ். ஸோ ஆடிட் பண்ணுறதுல ஏதாவது தடைகள் கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கான தான் இந்த ISA 600. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றதான் யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். டான்ஜெட்கோ. ஓகேவா, இது ஒரு ஸ்டேட் நியூஸ். ஸோ டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த லோ டென்ஷன் ஒயர்ஸ் லைன்ஸ்லேருந்து ஹை டென்ஷன் போகிறதுக்காக. இந்த லோ டென்ஷன் ஹை டென்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ லோ டென்ஷன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கும். டிரான்ஸ்மிஷன்னா கரண்ட்டு டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு லாஸ் இருக்கும். ஹை டென்ஷன் போனீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷனில் லாஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ இவ்வளோ வோல்ட் வருதுன்னா இந்த லைனில் போகும்போது இவ்வளோ வோல்ட் கம்மியாகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா LTயில் இருக்கும், LT லைன்ஸில். பட் ஹை டென்ஷன் லைன்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா, எல்லாத்துலேயுமே ஐ திங்க் டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த EEE படித்த மாணவர்கள்
ட்ரிபிள் இ படிக்கிற மாணவர்கள் இந்த நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஹை டென்ஷன் லோ டென்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் ட்ரிபிள் இ மாணவர்களாக இல்லைனாலுமே நார்மலாக பார்க்குற நீங்கள் ஹை டென்ஷன் அண்ட் லோ டென்ஷன் இதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? எஸ், டு ரெடியூஸ் டிரான்ஸ்மிஷன் லாசஸ் ஹெச்டி லைன்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? எதுனாலனா டியூ டு தேர் ஹையர் வோல்டேஜ், ஸோ 11 kV and above, so which minimizes transmission losses compared to LT lines. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கணும். 220 volt தான். ஓகேவா? பட் ஹையர் வோல்ட் ஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 11 kV இருக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு தெரியும் ஐபிபிஎஸ் கோளாறு பிடிச்ச ஆள் இது கூட கேட்பான். ஸோ ஹெச்டி லைன்ஸ் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணப்படுது? ஸோ ஹையர் வோல்டேஜ்னால. ஸோ இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 10,000 crore ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க டான்ஜெட்கோ. நெக்ஸ்ட், ஸோ சென்டர் சாங்ஷன்ஸ் 8 lakh பிரதான் மந்திர் ஆவாஸ் யோஜனா ஹவுசஸ் இன் சத்தீஸ்கர். ஸோ பிரதான் மந்திர் ஆவாஸ் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ஒரு 8 lakh ஹவுசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னா நியாத் நெலனார். ஸோ நியாத் நெலனார்னா யுவர் குட் வில்லேஜ். ஓகேவா? ஸோ யுவர் குட் வில்லேஜ் ஸ்கீம் ஃபார் த டெவலப்மெண்ட் இன் வில்லேஜஸ் வித்தின் 5 km radius ஆஃப் செக்யூரிட்டி கேம்பஸ். அதாவது வில்லேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது, வில்லேஜஸை டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது வில்லேஜஸில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், ஹவுஸ், இந்த மாதிரி மற்ற விஷயங்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாத் நெல்லனார். ஸோ கண்டிப்பாக கேட்கலாம், இந்த நியாத் நெல்லனார் எந்த கவர்மெண்ட் பண்ணாங்க? ஸோ எந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க? சத்தீஸ்கர் கவர்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த நிர்மான் போர்ட்டல், அதாவது இது யூபிஎஸ்சிக்கு ஒன்று இருக்குது, இன்னொரு நிர்மான் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் 2 நிர்மான் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிர்மான் அப்படின்றது ஒரு யூபிஎஸ்சி சம்மந்தமான ஒரு இது. இன்னொன்று வந்து தெலுங்கானா வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வேறு ஒரு ப்ரேயரில் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த நிர்மான் அப்படின்றது இன்னொரு இதுவுமே இருக்குது, அது என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அண்டர் பிரைம் மினிஸ்டர் ஜன்ஜத்திய ஆதிவாசி நியாய மகா அபியான் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் 24,064 ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கவர்மெண்ட். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், இது அர்பன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா ரூரல் பிளேசஸ்க்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா இங்கே பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தா தெரியும். 8 lakh அக்கார்டிங் டு த இது இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு 8 lakh ஹவுசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யாருக்குன்னா சரண்டர்டு நக்சலைட்ஸ். ஓகேவா? சரண்டர் நக்சலைட்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சரண்டர் நக்சலைட்ஸ் அண்ட் பீப்புள் அஃபெக்டட் பை மாவோயிஸ்ட் வயலன்ஸ் இன் த ஸ்டேட். இப்படி கேட்கலாம், விச் கவர்மெண்ட் ஹேஸ் sanctioned 8 lakh Pradhan Mantri Awas Yojana houses for the people who are surrendered Naxalites and affected by Maoist violence அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சத்தீஸ்கர் கவர்மெண்ட். நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் 3D வேதிக் மியூசியம் இன் வாரணாசி. ஓகே, உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ண போகிறாங்களா, ஒரு 3D வேதிக் மியூசியம் வந்து கட்ட போகிறாங்களா வாரணாசியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குமா, 16 சங்கராஸ், 64 ஆர்ட்ஸு, 18 வித்யா சஸ்தனாஸ். ஸோ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 3D மியூசியம் இன் வாரணாசி. ஓகேவா? ஸோ 3D மியூசியம்னா என்னது, அந்த மெஷினே வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்கில் வந்து அதை கட்டும் அந்த மியூசியமை. ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்தியாஸ் டெசிஷன் டு ரீடைன் கரண்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம ஃப்ளக்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி குறைக்கிற மாதிரி பார்த்துருந்தோம், அது வேறு நியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கும் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் டேக்ஸ். ஓகேவா? ஆனால் ஹைப்ரிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48% டேக்ஸ். ஏன் 48% டேக்ஸ்னால் இது ஹைப்ரிட், பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம், எலக்ட்ரிக்லையும் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு 2 விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ அதனால் இது 48% இருக்குது. இது ஸ்டில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இவங்க யார் கம்பெனிஸ்லாம் என்ன கேட்டுருக்காங்கன்னா, எங்கள் டேக்ஸ் பர்டன் இவ்வளோ இருக்குதுங்க, எங்களுக்கு டேக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து இல்லை, இப்போதைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ எலக்ட்ரிக் கார்ஸுக்கு எவ்வளோ 5% தான் டேக்ஸு, பட் ஹைப்ரிட் கார்ஸுக்கு 48% டேக்ஸு. ஓகேவா? The growing pressure from major car manufacturers like Maruti Suzuki India, Toyota Kirloskar Motor லோ பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சனலி நோட் பண்ணிக்கோங்க, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் நியூஸ். ஸோ ஹிந்து, ஸோ அக்கலேட்ஸ் ஃபார் த ஹிந்து. ஸோ மைத்ரி பொரேச்சாஸ் ஆர்டிக்கிள்,
வின்சென்ட் லட்லி மீடியா அண்ட் அட்வர்டைசிங் அவார்ட்ஸ் ஃபார் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி 2024. இது ஒரு அவார்ட் கைண்ட் ஆஃப் நியூஸ். இந்த ஹிந்து தான் ஏதோ வாங்கியிருக்காங்க, இந்து நியூஸ் பேப்பருக்குலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ 14th லட்லி மீடியா அண்ட் அட்வர்டைசிங் அவார்ட்ஸ் ஃபார் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவார்ட் கேட்டகரி எதுக்காகனா பிரிண்ட் ஃபீச்சர் இங்கிலீஷ். ஸோ இந்த இதில் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெசிபியன்ட் யாருன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எடிட்டர் மெய்த்ரி பொரேச்சா அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிக்கல்னா டாக்கிங் தெராப்பி ஆஷா ஒர்க்கர்ஸ் ஆஃபர் ஹோப் இன் ரூரல் மத்திய பிரதேஷ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுவுமே பார்த்துக்கோங்க. இது ஹிந்து தான் வாங்கியிருக்காங்க இந்த அவார்ட். ஸோ என்னது எதில் வாங்கியிருக்காங்க? 14th லட்லி மீடியா அண்ட் அட்வர்டைசிங் அவார்ட்ஸ். எதுக்காகனா ஃபார் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி. இதுவுமே ஒரு அவார்டு கைண்ட் ஆஃப் நியூஸ் தான். ப்ரொஃபஸர் பந்த்வால் ஜெயந்த் பலிகா, ஓகேவா, பந்த்வால் ஜெயந்த் பலிகா வந்து மில்லினியம் டெக்னாலஜி ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா, யார்? பந்த்வால் ஜெயந்த் பலிகா. இது ஒரு சென்னை பார்ன் யூஎஸ் ப்ரொஃபஸர். எதுக்காக இந்த அவார்டு வாங்கினார் அப்படின்னா awarded for his invention for the insulated gate bipolar transistor. ஓகேவா, சரி, வந்து இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டருக்காக இதை வாங்கியிருக்காரு. ஓகேவா, இவருக்கு 1 மில்லியன் யூரோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் என்னது? பந்த்வால் ஜெயந்த் பலிகா. நெக்ஸ்ட், ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகேவா, ஸோ ரொம்ப பெருசு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத டீட்டெயிலும் கிடையாது, ரொம்ப ஈஸியான நியூஸாக தான் இருக்கும், ஈஸியான டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த அவார்டு வந்து ஹெட்லைனில் பார்த்தாலுமே போதும், பட் இருந்தாலும் வந்து யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த ஐஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா எதில் யூஸ் பண்ணப்படுது, ஸோ அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டாக்டர் தசரி ராதிகா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டைவர்சிட்டி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டாக்டர் தசரி ராதிகா, ஸோ டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட் ஆர்ஐஎன்எல் ஜெண்டர் டைவர்சிட்டி அவார்டு வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன்ட்டு வந்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் அ சிம்பிள் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி கவுர் முகர்ஜி அப்படின்றவங்கள வந்து செபியோட மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மஹாபிபூரி புச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண சொல்கிற மாதிரி அவங்க எம்ப்ளாயிஸ் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. சம்திங் இட்ஸ் கோயிங் இன் அண்ட் அரவுண்ட் செபி, இன் பர்டிகுலர் மஹாபிபூரி புட்ச். ஸோ அவங்கள சார்ந்து ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது, என்னன்னு தெரில, எப்படி வில்லங்க வெடிக்குதா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்தி கவுர் முகர்ஜியை வந்து செபியோட மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா மனோஜ் கோவில். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிவிஎஸ் சோமநாதன் வந்து கேபினெட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா ஸ்ரீ ராஜீவ் கௌபாவை ரீப்ளேஸ் பண்ணுறாரு டு பிகம் நியூ கேபினெட் செக்ரட்டரி. ஓகேவா, யார்? டாக்டர் டிவி சோமநாதன். ஓகே, ரஜ்னீஷ் நராங், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்பிசிஎல் ஃபார்மர் டைரக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ ரஜ்னீஷ் நராங், ஸோ டைரக்டர் ஆஃப் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வில் டேக் ஆன் த ரோல்ஸ் ஆஃப் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஓகேவா, ஹெச்பிசிஎலோட டைரக்டராக இருந்தவர் இப்போ சிஎம்டியாக அப்பாயிண்ட் ஆக போகிறாரு. ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா புஷ்ப் குமார் ஜோஷி. ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இப்படி பார்த்தாலே போதும், புஷ்ப் குமார் ஜோஷி யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் அவர் இப்போ கரண்ட் பொசிஷனில் என்னவா இருக்காரு அப்படின்றதே பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐசியில் இருந்து ஒரு 6.78% வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. பட்ஜெட்டில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்னு ஒன்று இருக்குது. அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் எவ்வளோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா, ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ண போகிறாங்க, 6.8% ஸ்டேக்கை ஜிஐசியிலேருந்து ஒரு 47,000 கோடிக்கு வந்து விற்க போகிறாங்க. சரி, 4,700 கோடிக்கு விற்க போகிறாங்க. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வில் டைல்யூட் 6.8% ஸ்டேக் இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டு ரைஸ் அப்ராக்சிமேட்லி 4,700 crore. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. ஓகே, சின்ஸ் இஸ் லிஸ்டிங் இன் 2017. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகேவா, ஸோ இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடர் அப்புறம் அக்னி அஸ்த்ரா அப்படின்ற டெக்னாலஜி, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபர்ம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஸோ என்னென்ன எதை கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோடர் அண்ட் அக்னி அஸ்த்ரா டிட்டோனேஷன் சிஸ்டம். ஸோ வெடிக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் இந்தியன் ஃபர்ம்ஸ். எதுக்காகனா லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க, என்ன அந்த பேர் முக்கியம். ஓகேவா, எக்ஸ்ப்ளோடர் அண்ட் அக்னிஸ்த்ரா டிட்டோனேஷன் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோடர் என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிஸ்த்ரா என்ன அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்மேண்ட்
கிரவுண்ட் வெஹிக்கிள் டு ஆஃபர் ரேஞ்ச் ஆஃப் கம்பேக்ட் அண்ட் ஆப்ரேஷனல் ரோல்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெட்டோனேஷன் சிஸ்டம், மல்டி டார்கெட் போர்ட்டபிள் டெட்டோனேஷன் சிஸ்டம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியாவும் யூகேவும் அவங்களோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட நெகோசியேஷன்ஸ் இருக்காங்க. இது அந்த அளவுக்கு நியூஸ் தேவையில்ல, இது வெர்பல் கைண்ட் ஆஃப் நியூஸ் தான். இந்தியாவும் யூகேவும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு இருக்குது. லேட்டர் இந்தியாவும் யூகேவும் அவங்களோட அக்ரிமெண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தில் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா. ஆஸ் ஃபார் நவ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்து இருக்கோம். ஆஸ் ஃபார் நவ் இந்த நியூஸை இப்படியே விட்டுருங்க. சிம்பிள், நெகோசியேஷன் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் போதும். ஸோ ஹிஸ்டாரிக் மெமோரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் திரிபுரா. ஓகேவா. அதாவது இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா, நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் லைன் ஆஃப் திரிபுரா, ஆல் திரிபுரா டைகர் ஃபோர்ஸ், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓஏ சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு செட்டில்மெண்ட்காக. இது ஒரு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகேவா. இந்த திரிபுரா சைடில் ஏதோ பிரச்சனை போல். ஓகேவா. ஸோ அந்த பிரச்சனையை பீஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எம்ஓயு, ஒரு அக்ரிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேர் என்னது, மெமோரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட். திஸ் அக்ரிமெண்ட் மேக்ஸ் a crucial steps towards achieving PM Modi's vision of peaceful, prosperous and insurgency free Northeast. ஓகேவா. ஸோ இதுதான் இதோட நியூஸ், சிம்பிள் நியூஸ். ஸோ திரிபுரா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் 35-year கான்ஃப்ளிக்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்குது. இந்த NLFT அண்ட் ATTF வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஏதோ வந்துருக்குது. அந்த கான்ஃப்ளிக்டை முடிச்சு வைக்கிற விதமாக இந்த மாதிரி ஒரு மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அட் த சேம் டைம் ஒரு 250 crore ஸ்பெஷல் பேக்கேஜ் அது வந்து தந்திருக்காங்க. ஜஸ்ட் இது ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா. எஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில், பேராலிம்பிக்கில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் 21 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஒலிம்பிக்ஸை விட பேராலிம்பிக்ஸில் அசத்திட்டாங்க. 21 மெடல்ஸ், 3 கோல்டு, 8 சில்வர், 10 பிரான்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ பேராலிம்பிக்ஸில் இவங்க 19 மெடல்ஸ் தான் வின் பண்ணாங்க. பட் இப்போ 21 மெடல்ஸ். ஸோ பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பிளேயர்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து லேட்டர் நம்ம யார் என்னென்ன மெடல், ஸோ ஷூட்டிங்கில் நிறைய பேர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஜாவ்லினில் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இதில் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ் இதில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ கன்சாலிடேட்டடான டேட்டாவை வில் சி. ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், இதோட நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 6th September 2024 முடியுது. ஸோ யூ மைட் ஹவ் என்ஜாய்ட் த கிளாஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் போடலாம். ஸோ நாளைக்கு திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.